பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ணி என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். அப்போ சொல்லுங்க, பவுல் தீத்துவுக்கு எழுதின இந்த நிருபத்திலே அவர் அங்குள்ள கிரேத்த தீவு மக்களுக்கு சொல்கிற ஆலோசனையை நாம் இங்கே பார்க்கிறோம். இதில் மையக்கருத்து என்னவென்று சொன்னால், அந்த விசுவாசிகள், அந்த கிரேத்தா சபையின் விசுவாசிகள் லௌகீக இச்சைகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பதையும், அவர்கள் அதே போல் கர்த்தருக்கு பிரியமில்லாத அவபக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறதையும் பார்க்கிறோம். ஆகவே இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த 2 வார்த்தை, ஒன்று அவபக்தி, இன்னொன்று லௌகீக இச்சை. அவபக்தி என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமல்லாத அல்லது தேவைப்பட்டால் பக்தி வைத்துக்கொள்வது, இல்லை என்றால் விட்டுவிடுவது. தேவைக்காக பக்தி என்று சொல்லலாம். தேவைக்காக பக்தி, தேவையில்லைன்னா கடவுளை கண்டுக்கிறதே கிடையாது, ஆண்டவரை கண்டுப்பதே கிடையாது. அதுதான் அவபக்தியாக. இன்னொன்று லௌகீக இச்சைகள், இந்த உலகத்தினுடைய மாம்ச இச்சைகள், ஆசாபாசங்கள், இது எல்லாமே லௌகீக இச்சைகளாக இருக்கிறது. ஆகவே இந்த 2ம் அந்த சபையில் காணப்படுகிற ஒரு கருப்பொருளாய் அல்லது மைய கருத்தாய் காணப்படுகிறது. ஆகவே அதை விட்டு நீங்கள் விலகி நீங்கள் எப்படி மாற வேண்டும் என்று சொன்னால், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் மாற வேண்டும். தெளிந்த புத்தி, பக்தி என்றால் என்ன, அதற்கான தெளிவு வேண்டும். லௌகீக இச்சை என்றால் என்ன, அதில் உள்ள தெளிவு வேண்டும். ஆகவே தேவனுக்கு பிரியமானதும் வேதத்தில் சொல்லப்பட்ட காரியத்திற்கும் சரியாக நடப்பது நடக்காது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆக தெளிந்த புத்தியோடும், இரண்டாவது நீதியோடும், தேவ நீதி, மூன்றாவதாக தேவ பக்தி. ஆகவே அவபக்தி விட்டுவிட்டு தேவ பக்தியில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும், தேவ பக்தியில் நீங்கள் உறுதியாக தரித்திருக்க வேண்டும் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆகவே தான் தெளிந்த புத்தி உள்ளாக இருங்கள். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் விடுகிறார். இது தீத்து 2ஆம் அதிகாரத்தில் வசனம் 2-3 வாசிக்கிற பொழுது, பாலிய புருஷர்களுக்கு தெளிந்த புத்தியுள்ளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பாலிய புருஷர்கள் தெளிந்த புத்தி இல்லாமல் இருக்கிறார்கள். ஆகவே தெளிந்த புத்தி என்பது அமர்ந்த தண்ணீர். அவர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய்விடுகிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார். ஆகவே ஒரு குழப்பமான அல்லது தழும்பி கொண்டிருக்கிற தண்ணீரானது ஒரு நிரந்தரமான ஒரு இடத்திற்கு வரும், தெளிந்த தண்ணீராய் மாறும். அதுதான் அமர்ந்த தண்ணீர் என்று சொல்லி பார்க்கிறோம். உலக இச்சைகளை வெறுத்து, உலக ஆசாபாசங்களை வெறுத்து, உலகத்தினுடைய மாம்சங்களை வெறுத்து நீதிக்காகவும் அதே போல் தேவபக்திக்காகவும் தெளிந்த புத்திக்காகவும் பிரயாசப்படுங்கள் என்று சொல்லி அவர் சொல்வதை பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த பொழுது ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அது என்னவென்று சொன்னால், இயேசுவானவர் பாவிகளோடு உறவாடுகிறார், பாவிகளோடு அவர் சம்பந்தம் கலக்கிறார், பாவிகளோடு உணவு உண்கிறார் என்று சொல்லி, பாவிகளுக்கு சிநேகிதன் என்று சொல்லியெல்லாம் அவரை பரியாசம் பண்ணினார்கள். ஆனால் இயேசு தான் செய்த ஒரு பொழுதும் தவறு என்று சொல்லி நினைக்கல. காரணம், அவர் செய்து கொண்டிருந்தது சரி என்பதனால அவர் விடாமல் செய்தார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் மக்களுக்கு பிடிக்கல என்பதற்காக நாம் அதை விட்டுவிடக்கூடாது. தேவன் சொன்ன காரியங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களை மாத்திரமே செய்கிற பொழுது சில நேரத்தில் உலகம் நம்ம வெறுக்கும், ஆனாலும் அவைகளை விட்டு விடாமல் நாம் செய்ய வேண்டும். அதுதான் தெளிந்த புத்தியாக தேவ பக்தியாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்தின் இச்சைகளையும் இந்த உலகத்தினுடைய அவபக்தியை விட்டு நாம் தேவனை பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய ஆலோசனை பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில் நாம் ஒருவேளை தேவைக்காக ஜெபித்தோம் என்று சொன்னால் அது அவபக்தியாக இருக்கிறது. தேவைக்காக வேதம் வாசிப்பது, சில பேர் காலை தூங்கி எழுந்து அவங்க ஆயத்தமாகி ஆஃபீஸுக்கோ ஸ்கூலுக்கோ காலேஜுக்கு போகிற வேகமாக ஒரு கேலண்டரில் வசனத்தை பார்ப்பாங்க. அந்த கேலண்டரில் வசனத்தை பார்த்து அவசரமாக படிச்சுட்டு போகலான்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆனால் வீட்டில் ஒரு நாள் லீவ் இருக்கும், 3 நாள் வீட்டில் இருப்பாங்க, ஆனால் வசனத்தை வாசிக்க மாட்டாங்க. இதுதான் அவபக்தி. ஆக தேவைக்காக தேவனை தேடுவது, தேவைக்காக வசனத்தை தேடுவது, தேவைக்காக ஜெபிப்பது அவபக்தியாக இருக்கிறது. ஆகவே அதை விட்டு விலக வேண்டும். நீங்கள் தேவபக்திக்கு ஏதுவான காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்கிற ஆலோசனை பார்க்கிறோம். ஆகவே நாம் தேவனை அதிகமாக தேடுவோம், தெளிந்த புத்தியோடு நாம் தேவனை தேடுவோம், தேவ நீதியோடு கூட தேவனை தேடுவோம், தேவ பக்தியோடு கூட நாம் ஜீவனம் பண்ண நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆகவே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மையும் குடும்பத்தையும் ஊழியங்களையும் அவர் ஆசீர்வதித்து உயர்த்தி வராக ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நாளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கேட்டோட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் அந்த உலகத்தில் காணப்படுகிற அவபக்தியை போல இல்லாமல், லௌகிக இச்சைகளை நாடாமல் ஆண்டவரே அவையெல்லாம் வெறுத்து தெளிந்த புத்தியோடும் நீதியோடும்
தேவ பக்தியோடு வாழ ஆண்டவரே உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய கிருபையில் தாழ்த்தி எவ்வளோ பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.